ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பேப்பர் 2க்கான 6ஆம் வகுப்பு தமிழ் தான் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 1 ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். கீழே லிங்க்குமே கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போ 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2ல் உள்ள முக்கியமான ஒன்வடி எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நமக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் அண்டு சைக்காலஜிக்கு வந்து ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சைக்காலஜிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் வேர்டு டைப் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் யூனிட் 1 to 10 வந்து 120 ரூபீஸ்க்கு கொடுக்குறோம். தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் to 10th ஸ்டாண்டர்ட் வர ஒன் வேர்டு ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ப்ரைஸ் வந்து 350 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து முக்கியமான ஒன் வேர்டு எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிலப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்றியுவ் என்னும் பாடல் வரிகள் வந்து இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். இதனோட ஆசிரியர் இளங்கோவடிகள். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், சொல்லும் பொருளும் பார்க்குறோம். திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம். அடுத்து அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், மேரு அப்படின்னா இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி அப்படின்னா கருணை. அடுத்து 9வது கொஸ்டின், இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் என்று டேஸ் கூறுகிறது. சிலப்பதிகார பதிகம். அடுத்து இளங்கோவடிகளோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் டேஸ் டேஸ் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். அடுத்து 13வது கொஸ்டின், இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் வந்து சொல்லுவாங்க. அடுத்து 14வது கொஸ்டின், டேஸ் 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 என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. திங்கள், ஞாயிறு, மலை இந்த மூன்றையுமே வாழ்த்துவதாக இந்த நூலில் வந்து காணப்படுது. அடுத்து 15வது கொஸ்டின், கழுத்தில் சூடுவது தார். 16வது கொஸ்டின், கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. அடுத்து வெண்கொடை பிரித்தெழுதுக. வெண்மை ப்ளஸ் குடை, பொற்கோட்டு பொன் ப்ளஸ் கோட்டு, கொங்கு ப்ளஸ் அலர் கொங்கலர், அவன் ப்ளஸ் அலிபோல் அவன் அலிபோல். அதுக்கடுத்து 21வது கொஸ்டின், காணி நிலம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா பாரதியார். காணி நிலம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பாரதியார். அடுத்து 22வது கொஸ்டின், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா காணி நிலம். அடுத்து 23வது கொஸ்டின், 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். அடுத்து 25வது கொஸ்டின், எட்டயபுரம் மன்னரால் டேஸ் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதி. அப்படிங்கிற பட்டத்தை வந்து எட்டயபுரம் மன்னரால் பெறப்பட்டவர் வந்து பாரதியார். அடுத்து 26வது கொஸ்டின், பாரதியாரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்து 27வது கொஸ்டின், டேஸ் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. பாரதியார் கவிதைகள். கிணறு அப்படிங்கிறதுக்கான பொருள் கேணி, சித்தம் அப்படிங்கிறதுக்கான பொருள் உள்ளம், மாடங்கள் என்பதோட பொருள் மாளிகையின் அடுக்குகள், நன்மாடங்கள் நன்மை ப்ளஸ் மாடங்கள். அடுத்து நிலத்தின் இடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே, முத்து ப்ளஸ் சுடர் முத்துச்சுடர், நிலா ப்ளஸ் ஒளி நிலா ஒளி. அடுத்து பொறுத்துக்கு ஆல்ரெடி மேட்ச் பண்ணியிருக்கிறேன். முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அடுத்து 33வது கொஸ்டின், பறவைகள் இடம்பெயர்தலே டேஸ் என்பர் வலசை போதல். அடுத்து 37வது கொஸ்டின், ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டேஸ் புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். சத்திமுத்த புலவர். அடுத்து 38வது கொஸ்டின், தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் டேஸ் செய்தியை குறிப்பிடுகின்றன. பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. அடுத்து காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். அடுத்து 40வது கொஸ்டின், இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் சலீம் அலி. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து 41வது கொஸ்டின், டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு டேஸ் என்று பெயரிட்டுள்ளார். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. அடுத்து 42வது கொஸ்டின், டேஸ் உலகிலேயே நெடுந்தொலைவு அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக் ஆலா. 43வது கொஸ்டின், மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி. அடுத்து 44வது கொஸ்டின், பறவை பற்றிய படிப்பு டேஸ் எனப்படும்.
ஆர்னித்தாலஜி. அடுத்து 45வது கொஸ்டின் உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 20. அடுத்து 46வது கொஸ்டின் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. அடுத்து 47வது கொஸ்டின் கப்பல் பறவை தரையிறங்காமல் டேஸ் வரை பறக்கும் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். அடுத்து பிரித்தெழுதுக தட்பவெப்பம். பிரித்தெழுதுக தட்பம் ப்ளஸ் வெப்பம். வேதியுரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள். தரை ப்ளஸ் இறக்கம் தரையிறக்கம். வழி ப்ளஸ் தடம் வழித்தடம். அடுத்து 52வது கொஸ்டின் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா துருவப் பகுதி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம். அடுத்து 54வது கொஸ்டின் டேஸ் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக கொடுக்கப்பட்டுள்ளது. கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சீ. அடுத்து 55வது கொஸ்டின் கிழவனும் கடலும் என்னும் நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. அடுத்து 56வது கொஸ்டின் கிழவனும் கடலும் என்ற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து 57வது கொஸ்டின் கிழவனும் கடலும் கதையோட நாயகன் சாண்டியாகோ. இவர் ஒரு வயது முதிர்ந்த மீனவர். இவர் கூட மனோலின் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருப்பான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போயிருப்பாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மீன் கிடச்சிருக்காது. அடுத்து 58வது கொஸ்டின் டேஸ் நாட்களாக மீன் கிடைக்கவில்லை. இவங்களுக்கு 84 நாட்களாக மீன் கிடைக்கல. அடுத்து 59வது கொஸ்டின் டேஸ் எனும் சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள அவரோட முதல் 40 நாட்கள் வந்தான். அதாவது மனோலின் அப்படிங்கிறவன் மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்காக சாண்டியாகோ கூட 40 நாட்கள் போயிருப்பான். அடுத்து டேஸாவது நாள் மீன் கிடைத்தது. அவருக்கு 85வது நாள் தான் மீன் கிடச்சிருக்கும். அடுத்து 61வது கொஸ்டின் இலக்கணம் பார்க்க போகிறோம். எழுத்துக்கள் டேஸ் வகைப்படும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிப்போம். முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 இது எல்லாம் சேர்த்து ஆகிய 30 எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அதே இது சார்பெழுத்துன்னு பார்த்தோம்னா சார்பெழுத்து 10 வகைப்படும். அந்த 10 சார்பெழுத்து என்னன்னு பார்த்தோம்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படிங்கிற அந்த 10 சார்பெழுத்துக்களை குறிப்பிடுவாங்க. அடுத்து 66வது கொஸ்டின் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுத எழுத்து. அடுத்து 67வது கொஸ்டின் டேஸ் 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 என்ற வேறு பெயர்களும் உண்டு. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை. அடுத்து 68வது கொஸ்டின் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. அடுத்து 70வது கொஸ்டின் திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். 71வது கொஸ்டின் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். அடுத்து 72வது கொஸ்டின் திருக்குறள் டேஸ் பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் 3 பிரிவுகளை கொண்டது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அடுத்து திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று. திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் டேஸ் அதிகாரங்களில் டேஸ் குறட்பாக்களை கொண்டுள்ளது. 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டது. திருக்குறளோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து. திருக்குறள் அப்படிங்கிறது 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து 77வது கொஸ்டின் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். அடுத்து 78வது கொஸ்டின் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். அடுத்து 79வது கொஸ்டின் பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர் பறவை. ரா எந்த ரா வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கடலை இந்த பறவை அப்படின்னு சொல்லியுமே அழைப்பாங்க. அடுத்து 80வது கொஸ்டின் இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினான் உரையாற்றினான். அடுத்து 81வது கொஸ்டின் முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றார் பனி காரணமாக. இந்த புல் அப்படிங்கிறதுக்கு இந்த பறவை அப்படிங்கிற பெயரும் உண்டு. எந்த இல் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லாலா டிஃப்ரென்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 83வது கொஸ்டின் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா புகலிடம். அடுத்து 84வது கொஸ்டின் திங்கள் அப்படின்னா நிலவு அப்படிங்கிற பொருள்படும். அடுத்து 85வது கொஸ்டின் சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கல் நாரை. அடுத்து 86வது கொஸ்டின் பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார் காணி நிலம். இப்போது பருவம் 1 இயல் 2ல் உள்ள முக்கியமான ஒன்வடி எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து பருவம் 1 இயல் 3ல் உள்ள முக்கியமான ஒன்வடி எல்லாமே பார்க்கலாம். கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆல்ரெடி. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.